சீமோன் பேதுருவின் இடத்துல அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு. ஏன் தெரியுமா? பேதுரு மறுதளிச்சனால இனிமே அவன் லீடரா இருக்க மாட்டான் அப்படின்னு 12 சீசர்கள் நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? அந்த ஜனங்கள் என்னை குறித்து என்னவென்று சொல்லுகிறார்கள்? பேதுரு தான் கரெக்டா சொன்னான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துனா. இதை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்க என் பிதாவை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு நான் கொடுக்குறேன், நீ தான் அந்த கீயை உன் கையில் கொடுக்குறேன், நீ இங்கே கட்டவிழ்க்கிற எதுவோ அது அங்கே கட்டவிழ்க்கப்படும் சொன்னேன். அவன் தான் லீடர்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மறுதளிச்ச உடனே they thought that எப்படியாச்சும் லீடர்ஷிப்பை மாற்றுவார், தம்பி இவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். அப்போ எல்லாரையும் வர சொல்கிறார், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, பேதுருவே நீ என் மேலே அன்பாக இருக்கிறியான்னு கேட்குறாரு. பேதுரு என்ன நினைக்கிறான், எல்லாரும் நம்மளை அசிங்கப்படுத்த போகிறாரு அப்படின்னு நினைக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்றான். எல்லாரையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3 தடவை நீ மறுதளிச்சனால நீ மாறுவடா, நான் மாற மாட்டேன். அவர் தான் லீடர்னா அவர் தான் லீடரு. கையை தட்டி